நடித்துள்ள அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்பிரந்தகை அவர்களே, எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலீம் அவர்களே, சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, அண்ணன் கனகராஜ் அவர்களே, சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, மருத்துவர் ஷர்மிளா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரை அவர்களே, திரு வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, IUML பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே, மருத்துவர் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே, அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரர் விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இயக்குனர் திரு RK செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே, தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ், ஆடியோ லான்ச்சஸ் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க, அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க. ஆனால் அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும் பொழுது என்னால் தட்டி கழிக்க முடியல. நீங்கள் தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் நேரம் கேட்டார். நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ணே, நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து, சென்ற அதிமுக ஆட்சியில் 10 வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சருக்காக ஒரு குழு அமைச்சு 2015 2022 ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய
அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சில காலம் திரைத்துறையில் இருந்தவன், முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்காக பல ஆண்டுகள் களப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள். இப்போ திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார். அதுவும் இந்த படத்தில் குறிப்பாக சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார். அவர் அந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர், பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பிலேயே ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல, இங்கே அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை உணர்ந்தவர், அதை தொடர்ந்து பேசக்கூடியவர். விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க. இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவிச்சவர் அவர் தான். அது அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சாரு. அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையான இந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில் விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் களப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்கள் அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கெரியரின் உச்சம் செல்ல வாழ்த்தி, கெரியரின் உச்சம் சென்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி நல்லதோர் உரை வழங்கிய எங்கள் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பொதுப்பணித்துறை என்றாலும் சரி, பொது வாழ்வு என்றாலும் சரி, எங்கே சமூக நீதி தடுமாறுகிறதோ அங்கே நான் அந்த ஏமாற்றத்தை நெருப்பு கொண்டு எரிப்பேன் அல்லது தண்ணீர் கொண்டு கரைப்பேன் என்று அணை திறப்பாக இருந்தாலும் அனைவரும் சமம் என்ற எண்ணம் வேண்டும் என்று நேரடியாக களம் சென்று எல்லோருக்கும் சமூக நீதி எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைக்கிற எங்கள்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய மேடைகள் ஏறி இருக்கும், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறேன் நான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால், ஐயா முத்தரசன் உங்கள் பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான். அது அந்த சிவப்பு துண்டுக்கு, சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா அந்த சிவப்புக்குள்ளே எல்லாமே அடங்கும். அது பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெருங்கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படி தான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன். அவரோடு நிற்கும்போது, அவரோடு பணியாற்றும் போது, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் அப்பா தான் கூப்பிடுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையாக நடித்தாங்க ஒரு அம்மா. அவங்க பேரை கேட்டால் ரஷ்யானாங்க. அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேரை நான் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன், நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சுருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சுருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமாக பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும். இந்த படைப்பு இதை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா, இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும். வெல்வோம். மகிழ்ச்சி. அரிசி திரைப்படத்துடைய இயக்குனர் அண்ணன் திரு S.A. விஜயகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நீண்ட கால ப்ராஜெக்டு. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு நீங்கள் முத்தரசன் சார் ஐயாவை கூப்பிடுவேன். அதேமாரி எங்கள் சமுத்திரகனி சாரையும் அப்பப்போ நெருங்கி போய் கூப்பிடுவேன். அவங்கெல்லாம் இருக்கிற பிஸியில் எனக்கு கூட வருவாங்களா, பண்ணி தருவாங்களான்னு மிகப்பெரிய சந்தேகம். அந்த நேரத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எனக்கு உதவி செஞ்ச என் பக்கத்தில் இருந்து என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி கிடைக்கிற நேரத்திலலாம் எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பணங்காசு கொடுத்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த நம்ம தயாரிப்பாளர் சண்முகம் சார், நம்ம தயாரிப்பாளர் பிரபாகரன் சார், நம்ம தயாரிப்பாளர் மகேந்திர பிரசாத் சார் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் சில நேரங்களில் எனக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரப்பெல்லாம் அப்பப்போ சப்போர்ட்டாக இருந்த ஜெசிராணி மேடம் அவர்களுக்கும் சரி,
வையகன் ரதி அவர்களுக்கும் சரி, பொன்னேரி ரதி மேடம் அவர்களுக்கும் சரி, எங்கள் திரைப்படக்குழு சார்பாக எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் இப்படி ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடக்குங்கிறது எதிர்பார்த்தது ஒன்றாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய அளவுக்கு சிறப்பாக நடக்கணும்னு நான் உண்மையிலேயே அது எதிர்பார்க்கல. அது இறைவனுக்கு தான் என்னோடய நன்றியை சொல்லணும். நான் இந்த விஷயத்தில் வந்து சமுத்திரகனி சாருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவரை எப்படி பார்க்குறது எப்படி பேசுகிறதுனே தெரியாத சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு பிற மொழிகளில் மிகப்பெரிய அளவில் கலக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர் நம்ம சமுத்திரகனி சார் ஐயா அவங்க. அப்போது அவர் எப்படி அணுகிறதுன்னு நினைக்கிறப்ப நம்ம சந்திரன் சார் ஒருத்தனோட நம்பர் கொடுத்து இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் சார் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு சமுத்திரகனி சார் அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நம்ம சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றி. அதே போல் இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்கள், அது நம்ம இளங்கோவாக இருக்கட்டும், நம்ம ராஜா திருநாவுக்கரசு சாராக இருக்கட்டும், நம்ம கமலக்கண்ணனாக இருக்கட்டும், அதேமாதிரி இதில் நடிச்சிருக்கிற என்ன நடிகர்கள், பழனி பாஸ்கர், நம்ம முத்து, பெங்களூர்லேருந்து வந்து நம்மளோட அர்ஜுன், ரவி பிரணாபஸ், இப்படி இன்னும் நிறைய கலைஞர்கள் எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் ரா பகல்னு பார்க்காம டப்புன்னு அப்படி அப்படியே டென்த் கூட ஓடி வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படமாக, உணர்வுள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு அதனால் இந்த என்னோடய அழைப்பை ஏற்று, அதுவும் முத்தரசன் ஐயாவெல்லாம் நான் சந்திப்பேன், பார்ப்பேன், பேசுவேன் அப்படின்னு கனவோடு நினச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு மகனாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி. அதேபோல் இந்த நேரத்தில் எப்படின்னா என்னோடய குடும்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் சினிமாவுக்கு வந்து பல வருடங்கள் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்கி ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் வந்து நின்று போகணும்னு யாருமே கனவுகளோடு நினச்சி பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணம் நின்று போனது. ஆனால் நான் உண்மையிலே சொல்லப்போனால் சொன்னாங்க, நான் வந்து என்னை வந்து சினிமாவில் ஆக்ஷன் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. என்னை எப்படி இப்படி ஒரு கதை பண்ணணுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இந்த கதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, அந்த படம் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படங்களை நான் வெறும் பண்ணுவேன். அதுமாதிரி என் குடும்பம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எல்லாத்துக்கும் என்னோடய மனைவி, என் மகன், அதாவது இவங்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நினச்சி போக வேண்டியது. எல்லாத்த விட இங்கே சென்னையிலேயே என் மனைவி, நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு எந்த செலவும் வைக்காமல், எந்த ஒரு நெருக்கடியோ எதுவுமே செய்யாமல், இத்தனை வருட காலம் என்னோடய உழைப்புக்காக காத்திருந்து இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதற்கு முதன்மை காரணமாக இருந்த என்னோடய மனைவி, என்னுடைய மகன், இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய என்னோடய நன்றியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு வெற்றி விழாவில் அந்த படம் திரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் சந்திப்புங்கிறது நன்றியை சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னம்பிக்கையோடு குப்பைங்கிற ஊருக்கு நாங்கள் போனதுனால தான் அந்த நெய்க்குப்பையில் பாலு அண்ணன் சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதேமாரி சரவணன் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரையும் நான் சந்திக்கலைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருப்போமா, ஸ்க்ரீன் பண்ணியிருப்போமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஸோ அந்த வகையில் நான் பாலு அண்ணனையும் சரவணனையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஆமாம், தயவுசெய்து அண்ணா மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு பாலு அண்ணா சரவணனா இந்த மேடைக்கு வாங்க ப்ளீஸ். பாலண்ணா அண்ணா வாங்கண்ணா. அண்ணா நெய்க்குப்பை பாலு அண்ணனும் பிரசிடெண்ட் பாலு அண்ணனும் சரவணண்ணா வாங்கண்ணா, தயவுசெய்து மேலேக்கு வாங்க. உரை நிகழ்த்த தயாரிப்பாளர் ஐயா சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரையாற்ற வரவில்லை, நன்றி கூறுவதற்காக வந்திருக்கிறேன். நன்றி கூறுவதற்கு முன்னால் மேடையில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு செய்தி. அது தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொன்னார். திரைப்படத்துறைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதில் எனக்கு ஆர்வமும் கிடையாது. நடிக்க வேண்டும் என்று நான் யாரிடத்தில் விண்ணப்பமும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி மணி ஒலித்தது, கைபேசி. நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன்,
உங்களை நேரில் சந்திக்க வேண்டாம், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டார். என்னை சந்திக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, நாளை காலையில் வாங்க பேசலாம். என்ன விஷயம்னா இல்லை நேராக பார்க்கணும், நேராக திரும்ப சொன்னார். சரி நேராக வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்தில் எனது மகனாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நான் அலுவலகத்தில் பல நேரங்களில் சட்டையை கழட்டி போட்டு பனியனோட உட்காந்துருப்பேன். அந்த நேரத்திலலாம் அவங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்பொழுது ஒரு பெரிய பூக்கொத்து கொடுத்து ஒரு பெரிய சால்வையெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பூக்கொத்து சால்வை இதெல்லாம் என்ன? நான் கேட்டேன், இல்லை ஒரு மரியாதைக்கு அப்படின்னாங்க. சரி அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்கன்னு. ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்மந்தமாக ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்கள் 2 நாள் வந்து நடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தனா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்னு. இந்த சிக்கலில் மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமாக தான் சொன்ன, வேணும்னு சொல்லல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதையெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் எடுத்தீங்கன்னா எங்கள் தோழர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் உதவி செய்ய சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், புகழ்ச்சியாக சொல்ல மிக மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எதையும் சாதிச்சுடுவார். எல்லாம் சொல்லிவிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்ட்டு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடலை, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு போனார். சரி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மாநில துணைச் செயலாளர் மு வீரபாண்டியன் அவர் சொன்னார், எனக்கு தான் முதல்ல அதான் ஒன்று அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமாக 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஐயா ஆவணப்படம் தானே, நீங்கள் 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணைச் செயலாளர் பெரியசாமி, அவர்கிட்ட சொன்னால் நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாப்புல. இதுதான் சரின்ட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனால் 2 நாள் தான், அதுக்கு மேலே நான் வரமாட்டேன், அதோடு நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்லை அதோடு நாங்கள் முடிச்சிடுறோம், அதான் அவர்கிட்ட இருக்கிற கட்டிக்காரத்தனம், அதோடு முடிச்சிடுறோம் அப்படின்னு. ஆவணப்படம் தானே, நான் சரி ஒரு 3 நாளாக வச்சுட்டு போகணுன்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவணப்படம் என்னன்னா நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க பண்ணதில்லை. போனோடனே பிரிய விட சொன்னார், போன அன்னைக்கே பிரிய விட சொன்னார். ரஷ்யா அவங்க பிரி சுற்றுனாங்க. அப்புறம் மறுநாள் பாடை கட்டி தூக்கிட்டார் நம்மள. அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழுகிற பொழுது வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பணமாகவும் பார்த்துட்டேன். வந்து எல்லோரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துண்டு பட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. 2வது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆம் நாள் இழுத்தாப்புல. அப்புறம் சொன்னார், ரொம்ப நைஸாக தான் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காமல் அப்படின்னாரு. ஓ இப்படி தான் தொழிலாக, இந்த தொழில் இப்படி தானான்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 2 நாள் 40 நாள் ஆயிடும். அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னாரு. யார் அப்படின்னா, அப்புறம் நமது மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள். என்னோட சமுத்திரக்கனி நடிக்கலை, சமுத்திரக்கனியோடு தான் நான் நடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அப்புறம் அப்படியே வந்துடுச்சு. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியலை விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க, அது மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு மேடையில் பல பேர் சொல்கிற பொழுது கிடையாது, அரசியல் தான், பொதுவாழ்வு தான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகணும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பல உள் விஷயங்களுக்கெல்லாம் போகலை. திரையரங்கங்களில் விரைவில் வரும், நீங்கள் பார்த்து அது சரியா தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டு கொடுங்க.
இப்போயே கதையை பூரா சொன்னால் அப்புறம் தான் கதை கட்டச்சு, அப்புறம் போய் படம் பார்க்கணும்னு நினைப்பு வந்துட்டுனா அதனால் தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பேசுகிறவர்களே சொன்னார், நான் திரைத்துறையை விட்டு விலகி 4 ஆண்டு காலம் ஆகிறேன், எந்த நிகழ்ச்சிக்கும் போவது இல்லை, உங்களால் தான் நான் வரலன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நிறைய வேலை, ஒரு மதுரைக்கு சென்று திரும்ப தஞ்சைக்கு வர வேண்டும். அப்படி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவருக்கும், அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் மாமா KM காதர் மொய்தீன், அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வந்து உரையாற்றிய தோழர் CPI ML விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி மற்றும் அமைப்புகளின் சார்பில் இங்கே வந்து கலந்து கொண்டு நமக்கு ஆதரவளித்து அது பாராட்டி சென்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திரைப்பட துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவோடு ஒரு குடும்பமாக, இதில் என்னென்னா ஒரு பிரபல்யமான அறிமுகமான நடிகர் அப்படின்னா மரியாதைக்குரிய சமுத்திரக்கணி மட்டும்தான். மற்றபடி இதில் உள்ளவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிமுகம்லாம் கிடையாது, ஆனால் சிறந்த நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நல்ல நகைச்சுவையான காட்சிகள்லாம் உண்டு. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு கீழே, அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சுருப்பார், தண்ணி அதை இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிட்ருவார் அந்த டிஃபன் பாக்ஸில். அதை அவர் திறந்து பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய கோபம். அவரை தாக்கணுன்னு அவர் கல் எடுத்துகிட்டு போவார், அவர் அருவாலை வச்சு தீட்டுவார், அத்தோட இவர் ஓடி போயிடுவார். இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அது மாதிரி இந்த பேச விட்டுருந்தா நல்லா பேசியிருப்பார், அற்புதமாக பயங்கரமாக மிகச்சிறப்பான நடிகர். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பாக, ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை, எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதே போல் கேமராமேன், மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோருமே என்னென்னா, இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்கெடுக்கலை. ஒரு குடும்பமாக இருந்து செஞ்சால் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான, ராத்திரி பகல் பாராமல் கடுமையான வெயிலில் பூரா வயல்வெளியில் எடுத்தது பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும். அதே மாதிரி குறிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க பெருமளவுக்கு 90% 90% எடுக்கப்பட்டது குடவாசல் அருகில் உள்ள நெய்க்குப்பை என்கிற கிராமம். அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு இந்த மேடையில் நம்முடைய சமுத்திரக்கணி அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதே போன்று சரவணன், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த கிராமத்து மக்கள் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தில் நடிக்கவும் செய்தார்கள். எல்லோருமே, சரவணன் நடிச்சிருக்காரு, பாலும் நடிச்சிருக்கிறார், எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா இடக்கும் பெங்களூரு அங்கங்கே இருந்தெல்லாம் நான் ஊரெலாம் இப்போ வரிசையாக சொல்ல எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தரை பார்த்தா மோடி மாதிரி இருக்கும், மோடி மாறி தான் இருக்கும், மோடி இல்லை, மோடி மாறி இருக்கும் ஒருத்தர். அவர் தான் அந்த நிலத்தை பறிக்கிறதுக்குள்ள முயற்சி எல்லாம் மேற்கொள்கிறவர். இந்த மாதிரி எல்லோருமே மிகச்சிறப்பான முறையில் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல்